மாயத்தை உபயோகித்து ஒரு பொய் சீதையை உண்டாக்கினான். அவளை எல்லா வானரர்களின் எதிரில் மீட்க அவளை அங்கம் அங்கமாக வெட்டி எறிந்தான். இதை பார்த்த வானர வீரர்கள் மனம் நொந்து, சீதையே இறந்த பிறகு யுத்தம் தேவையா என்று எண்ணி சண்டையை நிறுத்திவிட்டு ராமரிடம் கலந்து ஆலோசித்து சென்றார்கள். இந்திரஜித் இது மாதிரி செய்ததே அசுர யாகமான நிகும்பனை யாகம் செய்ய சமயம் பார்த்து கொள்ளவே. அந்த யாகத்தை செய்துவிட்டால் அவனை யாரும் வெல்ல இயலாது. இது பாவம் வானரங்களுக்கு தெரியாது. ராம லட்சுமணர்களும் இதை அறியவில்லை. எல்லோரும் அறிவிழந்து செயலிழந்து கிடந்தார்கள். இப்படி வானர சேனையே மனம் நொந்து கிடந்த சமயத்தில் விபீஷணன் அங்கு வந்தான். என்ன விஷயம், ஏன் எல்லோரும் வருத்தமாக இருக்கிறீர்கள் என்றான் விபீஷணன். சீதையை இந்திரஜித் கொன்றுவிட்டான். அதுவே எங்கள் வருத்தத்துக்கு காரணம், வேறொன்றும் இல்லை என்றார்கள் வானரங்கள் சோகத்துடன். ஐயோ, ஏமாந்து போனீர்களே. ராவணன் ஒரு நாளும் சீதையை கொல்ல மாட்டான். இது ஒரு சூழ்ச்சி யுக்தி. உங்களை திசை திருப்பவே ராவணன் இந்திரஜித் மூலம் இப்படி செய்துள்ளான். தன்னுடைய காரியம் ஜெயமாகவே இந்திரஜித்தும் உங்களை திசை திருப்பி விட்டுள்ளான். அவன் அசுரயாகம் செய்ய போகிறான். அது முடிந்துவிட்டால் அவனை ஜெயிப்பது இயலாது. எனவே நாம் உடனடியாக அவன் செய்ய போகும் யாகத்தை கலைக்க வேண்டும். லட்சுமணன் தான் இதை செய்ய வேண்டும். ராமன் லட்சுமணனை அனுப்பி இந்திரஜித்தை யாகத்தை கெடுக்க பணிந்தான். லட்சுமணனுடைய அனுமன் விபீஷணன் எல்லோரும் சென்றார்கள். யாகம் செய்யும் இடத்தை அடைந்தனர். அங்கு வெகு நேரம் யுத்தம் நடந்தது. இந்திரஜித் தேரின் மேல் ஏறி சண்டை செய்தான். லட்சுமணன் அனுமன் மேல் ஏறி கொண்டு சண்டை செய்தான். இருவருமே போரில் வல்லவர்கள். சளைக்காமல் சண்டை செய்தார்கள். விபீஷணன் லட்சுமணனுக்கு உற்சாகமும் ஆறுதலும் கொடுத்தான். இந்திரஜித் தேர் ஓடி விழுந்தான். அவன் தரையில் நின்று யுத்தத்தை தொடர்ந்தான். எங்கும் தூசி கிளம்பியது. சண்டை வெகு நேரம் உக்கிரமாக நடந்தது. முடிவில் லட்சுமணன் இந்திராஸ்திரம் என்ற அம்பை செலுத்தி இந்திரஜித் தலையை துண்டித்தான். அவனது தலை ஜொலித்து கொண்டு தரையில் விழுந்தது. தேவர்கள் பூமாறி பொழிந்தார்கள். இங்கு நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். லட்சுமணன் ஒருவனால் தான் இந்திரஜித்தை கொல்ல முடியும். ஏனெனில் அவன் பெற்ற வரம் அப்படி. எவன் ஒருவன் 14 ஆண்டுகள் பிரம்மச்சாரியமாக இருக்கிறானோ அவனே இந்திரஜித்தை கொல்ல முடியும். லட்சுமணன் அப்படி இருந்ததால் தான் இந்திரஜித்தை கொல்ல முடிந்தது. எவ்வளவு பெரிய விஷயம் இது. இந்திரஜித்தை கொன்ற பிறகு லட்சுமணன் ராமரிடம், நம்பி நீ செய்த காரியம் எவ்வளவு பெரியது. இந்திரஜித்தை கொன்றாய். இனி அரக்கர் குலம் அழிந்தது என்று லட்சுமணனின் காயங்களை தடவி கொடுத்தான் ராமன். அனுமன் விபீஷணன் தோள்களில் கிடந்தான் லட்சுமணன். நீ அனுமன், சுக்கிரவன், விபீஷணனுக்கு சமமானவர் யார்? இனி சீதை எனக்கே கிடைத்தாள் என்று தம்பியை உச்சி முகந்தான் ராமன்.